சரி, 24 மணி நேரம் டைம் கொடு. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படிப்பட்டாவது உன்னோட சுஜாதாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புதனா? ஒருவேளை அப்படி என்னால முடியலன்னா நீ எனக்கு என்ன வேணாலும் பண்ணுதனா? வேணா நீ என்ன கொண்டு போட்டுரு. ஆனா என்ன நம்புறதா இருந்தா தயவு செஞ்சு முழுசா நம்பு. இப்படி அறகுறையா இருக்காத. நான் உன்னை சுஜாதாவோட மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறேன். 24 மணி நேரம் டைம் கொடு. பிள்ளையரப்பா, நான் இவ்ளோ ராத்திரியில உன்னை தேடி வந்திருக்கேனா உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் இப்ப என்ன பண்றேனோ அத சரியா தானே பண்றேன். ஏன்னு தெரியல, என்னை விட அம்மா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் தெரியாத பயம். ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. ஒரு புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. தீபோ இருக்கான், புது குடும்பம் இருக்கு, அவங்களோட அன்பு இருக்கு. தீபோ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். எப்போ எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். இந்த புது வாழ்க்கையும் அவன் போட்டு பிச்சை தானே. பிள்ளையரப்பா, எனக்கு சக்தியை கொடு. நான் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். தீபுவை கல்யாணம் செஞ்சுக்க போறேன். நீதான் எல்லாருக்கும் நல்லது பண்றவனாச்சே. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோட இதயத்தையும் புண்படுத்த கூடாது. சுமித்ரா, நாளையிலிருந்து நம்ம புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. மீனமா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நான் இது வரைக்கும் கடவுள் எதிரில் கை கூப்பி நின்னதே இல்லை. ஆனா இப்போ இந்த சுமித்ராவோட நம்பிக்கையை பார்த்ததும் நானும் கடவுளை கும்பிட்டா நல்லா இருக்குமேன்னு என் மனசுக்குள்ள ஆசையா இருக்கு. என் மனசுல இருக்கிறத பிள்ளையாரப்பா கிட்ட சொல்லிட்டேன். இங்க பாரு பிள்ளையாரப்பா, எனக்கு இந்த பூஜை பண்றதெல்லாம் தெரியாது. நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, நீ இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில பண்ணது எதுவுமே சரியில்லை. என்கிட்ட இருந்து நிறைய பறிச்சுட்ட நீ. ஆனா இப்போ ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்க, ஒரு புது குடும்பத்தை கொடுத்துருக்க, சந்தோஷத்தை கொடுத்துருக்க. பிள்ளையாரப்பா, இப்போ உன் எதிரில் சுமித்ராவை வச்சுக்கிட்டு நான் சத்தியம் பண்றேன். நான் இந்த சுமித்ராவை உயிருக்கு உயிரா காதலிப்பேன். சுமித்ரா, உன்னோட சந்தோஷத்துல என்னோட சந்தோஷத்தை பார்ப்பேன். உனக்கு துக்கம்னாலே என்னன்னு தெரியாம பாத்துக்கிறேன். உன் கடந்த கால வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனா இனிமே வாழப்போற வாழ்க்கையில உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அவள் ஒரு தொடர் கதை. இணைந்து வழங்கியோர் ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ்.